அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு புத்தகம்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த தனுவாஸ் 2023-24 அகாடமிக் இயருக்கான காலேஜ் ஃபஸ்ட் இயர் யூஜி அண்டு பிஜி ரெண்டு பேருக்கும் காலேஜ் ஓப்பனிங் டேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யூஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விரிவாக தேதி சொல்லியிருக்காங்க. அண்டு யூஜிக்கு 18ஆம் தேதி, பிஜிக்கு வந்துட்டு 24 செக் பண்ணி பாருங்கள் டேட்டு. ஸோ இந்த மாதிரி காலேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன நடக்கும், காலேஜுக்கு எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விளக்கம், ப்ளஸ் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வைங்க, இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, யூஜி பிஜி எதுக்கு இருந்தாலும் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னா என்ன? முதல்ல ஓரியன்டேஷன் நத்திங் பட்டுங்க. உங்களுக்கு அந்த டேட்டு கொடுத்துருக்குற டேட்டில் டைம்குள்ளார மேக்ஸிமம் மார்னிங் 9:30 போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டிங் தான் ரிஜிஸ்ட்ரேஷன். ரிப்போர்ட்டிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லலாம் அந்த வார்த்தைக்கு. ரெஜிஸ்டர் பண்ணதுன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சு, நீங்கள் அட்மிஷன்லாம் போட்டிங்க, காலேஜுக்கு அன்றைக்கி போகணும். போயிட்டு இந்த மாதிரி வந்தாச்சு அப்படின்றத ஒரு ரிப்போர்ட் பண்ணிடுறீங்க. அது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அதோட முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடக்கும். அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கும், ஷிஃப்ட் டைமிங்லாம் எப்படி இருக்குது, எப்படி பிஹேவ் பண்ணுறது, சப்ஜெக்ட்டு, இவன் எக்ஸாம் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனு, இந்த மாதிரி அந்த நீங்கள் அடுத்து ஒரு 4.5 வருஷம் படிக்க போகிறீங்க, 5 வருஷம், அது படிக்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தான். படிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணணும், ஹாஸ்டல் ஃபார்மாலிட்டிஸ் என்ன, அண்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸு, ஃபீஸ் கூட கண்டிப்பாக அதிலே சொல்லிவிடுவாங்க, எப்போ கட்டணும், எப்படி கட்டணும், வேறு ஏதாவது ஃபீஸ் இருக்கா. இந்த மாதிரி ஓரியன்டேஷன் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு அந்த காலேஜில் அடுத்து படிக்க போகிற பீரியடில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நாள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. இதுதான் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமு. ஸோ அடுத்து என்ன நடக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தாச்சு, ஓரியன்டேஷன் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸஸ் ஓப்பனிங் தான். கரெக்டாக கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். கிளாஸு வந்து மறுநாள் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 நாள் டைம் சொல்லியிருக்காங்க யூஜிக்கு. ஸோ அந்த 2 நாளில் முதல் நாள் ஓரியன்டேஷன், மறுநாள் கிளாஸ் கூட ஆரம்பிப்பாங்க. அதுவும் டைம் இருக்குது, செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அது 20ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது 18-19 அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் எதுக்காக சொல்கிறோன்னா, இப்போ இன்னமும் நம்ம வியூவர்ஸ் கமெண்ட் செக்ஷன் வந்துருக்கு. என்னென்னா அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், அப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, இன்னும் இந்த பாண்டெல்லாம் எப்படி இருக்குது, அக்ரிமெண்ட் பாண்டு, ஷூரிட்டி பாண்டெல்லாம் கூட டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோலாம் போட்டிருக்கேன். இந்த அக்ரிமெண்ட் பாண்டுனா என்ன, ஷூரிட்டி பாண்டு அதை எப்படி ஃபில் பண்ணுறது, யார் சைன் பண்ணுறது, அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போயிருந்தீங்களோ அத்தனையும் எடுத்துக்கிட்டு போகணும். ஓகேங்களா? வச்சுக்கோங்க. தேவையான ஜெராக்ஸ் காப்பியும் போட்டு வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸு எல்லாமே தான், 10th மார்க் ஷீட், +1 +2 டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஆர் என்னென்ன எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் ஒரு காப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. பெட்டர் வந்து சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது இருக்குது. ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஓரியன்டேஷன் முடித்த உடனே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சார் ஃபஸ்ட் இயர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது தெரிஞ்சிடுச்சு. பொங்கலுக்கு அப்புறம் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ ஆனால் இந்த 2023-24 அகாடமிக் இயருக்கு ஜாயின் பண்ண போகிற அனைத்து வெட்டர்னரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கேடிவி ஸ்கூல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டோடு தான் நம்ம சேனல் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வர வருஷங்களுக்கெல்லாம் உங்கள் அடுத்த ஜூனியர்ஸ் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும். இந்த இன்ஃபர்மேஷனும் மிக பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.